ஓகே, நம்ம இப்போ டெலஸ்கோப் ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன் ஏ லெபார்டரி 4 கான்வெக்ஸ் லென்ஸ் L1, L2, L3, L4 ஆர் ஃபோக்கல் லென்த் 2, 4, 6 and 8 cm respectively are available. 2 of the lenses form a telescope. ஆமாம், டெலஸ்கோப்புக்கு 2 லென்ஸ் வேணும். என்னது? அப்ஜெக்டிவ் பீஸு, ஐ பீஸ், ரைட்டு. ஆஃப் எ லென்த் 10 cm and magnifying power 4. The objective and eye lenses are respectively என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடலாம், ஆனால் முறைப்படி ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ரைட், ப்ராப்ளம் தான் எப்பவுமே பெருசாக இருக்கும், ஈஸியாக போட்டலாம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த டியூப். லென்த் ஆஃப் த டியூபா? ஆமாப்பா, டெலஸ்கோப்போட லென்த்து தான் லென்த் ஆஃப் த டியூப். அப்போ என்னது? என்னென்ன இது இருக்கும்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ பீஸ். இதனால் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் எவ்வளவு? 10 cm. அவ்வளோதான், இது ஃபுல்லாக எழுதியாச்சு. அடுத்தது மேக்னிஃபைங் என்ன ஃபார்முலா? m/f/e/f ஆப்ஜெக்ட்னு தப்பாக எழுதிடாதீங்க. எஃப் ஐபீஸ், எஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ரைட், இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ரைட், இப்போ மேக்னிஃபைங் எவ்வளவு? 4. அப்போ 4 f0/fe ஆர் கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தமா? அப்போ என்ன வரும்? f0 4 × fe. 4 × fe. கிளியரா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம்? f0க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 4fe. ரைட், 4fe ப்ளஸ் இங்கே ஒரு fe சீக்வல் எவ்வளவு? 10 cm. அப்படின்னா 4fe ப்ளஸ் 4fe எவ்வளவு? 5fe சீக்வல் டு 10. அப்போ fe சீக்வல் டு எவ்வளவு? 10/5 2வா? அப்போ ஐபீஸ் வந்து எவ்வளவு? 2 cm. ஓகே, அப்போ அப்ஜெக்டிவ். இப்போ அப்ஜெக்டிவ் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். FO = 10 ப்ளஸ் FE வந்து சப்ஸ்டிட் பண்ணால் -FE. 10 FE எவ்வளவு? 2. அப்போ ஆப்ஜெக்ட் எவ்வளவு? 8. அப்போ என்ன வருது? 8 வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வருது. ஓகேங்களா? அது எத்தனாவது நம்பரு? 4. அப்போ L4. அப்புறம் 2 வந்து ஐபீஸாக வருது. அப்போ L4, L1. அது என்ன பார்த்தோன்னே போட்டுடலான்னு சொன்னீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ஆப்ஷன் நானாக எழுதலை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், ஜிப்மரில் கேட்டது. ஓகேங்களா? இப்போ தான் ஜிப்மர் கிடையாது. அதில் பாருங்கள், இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்? நம்ம டெலஸ்கோப் என்ன பண்ணுறோம்? லாங்கில், அதாவது ஸ்டார் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அப்போ லென்த் அதிகமாக இருக்குன்னா, அப்போ அப்ஜெக்டிவோட லென்ஸ் தான், ஃபோக்கல் லென்த் தானே அதிகமாக இருக்கணும். அப்போ மொதல் வேல்யூ வந்து என்ன இருக்கணும்? அப்ஜெக்டிவ் அதிகமாக இருக்கணும். அப்போ ஐபீஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? உள்ள ஆப்ஷனில் பாருங்கள், L4 ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் அதிகமாக இருக்குது, அடுத்தது ஐபீஸ் L1 கம்மியாக இருக்குது, மீதியெல்லாம் உல்ட்டாவாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்துங்க.